காவேரி அவங்க அம்மா வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. "என்னடி என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பாவோட பிறந்த நாளைக்கு இங்கே இருந்துட்டு நீ போயிருக்கலாம். அவசரப்பட்டு போயிட்ட" அப்படின்றாங்க. "அம்மா விடும்மா, பிறந்த நாள் இங்கே கேக் வெட்டாடி நான் சூப்பரா கொண்டாடிட்டேன்" அப்படின்னோன்னே, அதிர்ச்சியாயிட்டு "நீ என்னடி சொல்ற?" அப்படின்னோன்னே, "ஐய்யய்யோ! மாட்டிக்கிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா அந்த மாரி நான் நினச்சிக்கிட்டேன்" அப்படின்னு. "அதானே பார்த்தேன். சரிடி, அப்பாவுக்கு நின்னு வந்து இந்த மாரி பிறந்த நாளைக்கு ஏதாவது விளக்கேத்தினியா இல்லையாம்மா?" "இங்கே எங்கேம்மா விளக்கேத்துறது? ஆனா நான் அப்பாக்காக வேண்டிக்கிட்டேன்ம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்லைம்மா அப்பா கிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. சரிடின்றாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் அங்க வந்துட்டு குரல் குடுக்குறாரு. உடனே யார்ரி அங்க? ஏதோ சத்தம் கேட்குது. ஜென்ஸ் சத்தம் அப்படின்னோனே, "அம்மா இங்க ஒர்க் பண்றவங்கம்மா, வேற ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஐய்யய்யோ! விஜய்யே காட்டுறாங்க. விஜய் கிட்ட உடனே விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஐய்யய்யோ! சாரி அப்படின்ற மாரி உட்காந்துறாரு. அடுத்து வந்து எல்லாத்தையும் பேசிட்டு வைக்கிறாங்க. "என்ன சொல்றாங்க உங்க வீட்ல?" "நான் வந்தோனே வந்து பயந்துட்டியா காவேரி?" அப்படின்னு. "ஆமாங்க, ரொம்ப பயந்துட்டேன். ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பளதான் இப்போ உடனே போய் ஆகணும்." "பரவாயில்ல காவேரி, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னோனே, நல்லா மேனேஜ் பண்ணுவீங்க. ஒன்றும் உங்களுக்கு குறையவே குறையல" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி, இப்படியே இருந்தா இப்படியே தாங்க இருக்கணும். நீங்க வாங்க வெளிய போய் படுத்துக்கலாம்" அப்படின்னு. "வெளிய வா? ஏன் காவேரி?" "ஆமா, உள்ளவே ரூம்லயே இருந்தீங்கன்னா, இந்த மாரி தான் குறையவே குறையாது. காத்தோட்டமா இருந்தா தான் நல்லா குறையும். எனக்கு தெரியும். வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கூட்டிட்டு போறாங்க. விஜய் மேல தோள் மேல வந்து காவேரி வந்து சாஞ்சுக்கிறாங்க. காவேரியோட தோள் மேல விஜய் வந்து சாஞ்சுக்கிறாரு. அடுத்து அப்படியே வந்து நிலாவ பார்த்து 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜய் சொல்றாரு காவேரி கிட்ட, "இப்படியே இருந்தா எப்படி இருக்கும் காவேரி காலம் ஃபுல்லா?" அப்படின்னோனே, எனக்கும் ஆசை தான். என்ன பண்ணுறது? இன்னும் 2, 3 நாள் தான். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு நான் போயிடுவேன். உங்க வீட்டுக்கு நீங்க போயிடுவீங்க. என்ன காவேரி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என் வீட்டுக்கு நான் எப்படி போ முடியும்? அதான் வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்குல்ல. எப்படியும் போக தானே போறீங்க. சரிங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எப்படி வந்து சீக்கிரமா வந்து போலீஸ்ல மாட்டாம எல்லாம் பண்ண போறீங்க? அப்படின்னோனே, அதுக்கு சரியான பிளான் வச்சிருக்கேன் காவேரி. சீக்கிரமாவே வந்து வெண்ணிலாவோட மாமாவ நான் எப்படியாவது ரீச் பண்ணிடுவேன். நெறைய பேர்கிட்ட வெண்ணிலாவோட மாமா எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்க சொல்லியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃபும் இதில விசாரிக்கிறாங்க. அதனால எப்படியாவது வெண்ணிலாவோட மாமாவ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா போதும். அவருக்கு எல்லா உண்மையும் வந்து வெளிய வச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே இருக்காது. அதே மாரி இந்த பசுபதி இருக்கார்ல, அவரு ஈஸியா வந்து அவர் தான் எல்லாமே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிடலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. "ஏங்க பிரச்சனை எதுவும் வராதுல்ல? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி. சீக்கிரமாவே இந்த பிரச்சனை வந்து ரிலீவ் ஆகி நான் வந்துட்டோன்னா, அடுத்து என்ன? அடுத்து என்ன? உன் வீட்ல இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே சொல்லி, அதே மாரி குழந்தைய பத்தியும் சொல்லி, நான் என் கூட தான் நீ வாழ போறேன்னு சொல்லி, நீ வீட்லேருந்து வரணும். அது நடந்தே ஆகணும் காவேரி." "சரிங்க, நான் வீட்ல சொல்றேன். அதுக்குள்ளே எங்க அம்மாவோட பிசினஸ சரி பண்ணிடுறேன்." "ஏன் காவேரி அடங்க மாட்டல்ல? அப்போ வரமாட்டல்ல?" "கண்டிப்பா வருவேங்க. அதுக்குள்ளே நான் சரி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் பார்க்கலாம்" அப்படின்றாரு. அடுத்து வந்து விஜய் கிட்ட வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாருங்க, நம்ம சீக்கிரமாகவே வந்து ஒன்று சேர்ந்துருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி காவேரி, இப்போ நான் பாப்பாவோட சத்தத்தை கேட்கணும். ஓகேவா?" அப்படின்னோன்னே, கேட்கலாங்க" அப்படி சொல்லிட்டு தலைய வந்து அப்படியே வயித்து மேல வைக்கிறாரு. உடனே வந்து, "காவேரி காவேரி, எனக்கு பாப்பா என்ன சொல்லுது தெரியுமா?" "என்ன சொல்லுது?" பாப்பா சொல்லுது, சீக்கிரமாவே அம்மாவ நம்ம வீட்டுக்கு வர வச்சுறேன்" அப்படி சொல்லுது. "அப்படியா சொல்லுது?" "ஆமாம், அது கண்டிப்பா எனக்கு வர வச்சுருமாம்." "இதெல்லாம் வேற கேட்குதா உங்களுக்கு? சும்மா ஓவரா பண்ணாதீங்க" அப்படின்னேன். "நான் என்ன ஓவரா பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க. "என்னங்க நீங்க கன்னத்துல கிஸ் பண்ண சொன்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னு." "ஏன் நான் பண்ணக்கூடாதா?" அப்படின்றாரு. உடனே சிரிக்கிறாங்க. "போங்கங்க" அப்படின்றாங்க. அடுத்து வந்து, "சரி சரி, பாப்பா கிட்ட வேற எல்லாம் கேட்டு சொல்லு." "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல போங்க. நீங்க கேட்டு சொல்றேன் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு, நீங்க என்னென்ன வேலை செய்றீங்கன்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்றாங்க. அப்படியே சிரிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து காவேரி குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. விஜயும் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து தன்னோட குழந்தைகிட்ட அந்த டைம் வந்து ஃபுல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லிட்டே இருக்காங்க, "நான் இப்படிலாம் இருக்கணும். நம்ம இப்படிலாம் வந்து உனக்கு ஸ்கூல்ல சேர்ப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் குழந்தைய பத்தி 2 பேரும் பேசி சந்தோஷமா வந்து அந்த நாள வந்து கழிக்கிறாங்க.